Hello viewers, welcome to our channel Thaiyal Tamilil. இந்த வீடியோல நம்ம வந்து 32 pressure food setsல உள்ள carding food பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நான் சேனல்ல அப்லோட் பண்ண pressure food வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோஸ்லாம் இருக்கிற பிளேலிஸ்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே மேல ஐ பட்டன்லயே உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல வர பெல் ஐகான், அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணாம நோட்டிபிகேஷன் வரும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். நான் வீடியோல யூஸ் பண்ணிருக்கிற மிஷின் பத்தின டீடைல்டு வீடியோவும் இந்த பிரஷர் ஃபுட் செட்ஸோட அன்பாக்சிங் வீடியோவும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதையும் வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போற இந்த கார்டிங் ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் ரோல 6th ஃபுட்டா இருக்கும். இதுதான் வந்து கார்டிங் ஃபுட். இதே மாதிரி இன்னும் 2 ஃபுட்ஸ் கூட இருக்கு. அதை பத்தி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் கார்டிங் ஃபுட் பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். இதை வந்து எடுத்துக்கலாம். இந்த பிரஷர் ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. மேல ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுல உள்ள வந்து த்ரெட் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணதா வந்து ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுட்டுக்கும் அந்த பிளேட்டுக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கு. ஒரு 3 ஹோல்ஸ் மாதிரி இருக்கு. அதுக்குள்ளதான் நம்ம த்ரெட் போட போறோம். அந்த பேக் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோல் ஹம் ஸ்டிச் இருக்கிற மாதிரி அந்த 3 லைன்ஸ் வந்து இருக்கு. இதுல நம்ம என்ன மாதிரி த்ரெட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பாத்துக்கலாம். நம்ம நார்மல் மிஷின் த்ரெட் இருக்குல்ல, இதையே வந்து நீங்க ஒரு 5-6 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து எடுத்து நல்லா கனமா வந்து ஒரு த்ரெட் மாதிரி கூட நீங்க வந்து ட்ரெஸ் மேல வச்சு தைக்கிறதுக்கு இந்த ஃபுட் யூஸ் பண்ணி தச்சுக்கலாம். இது மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ல நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் த்ரெட். எப்படி வந்து வச்சு தைக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் வந்து வீடியோல சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டன் த்ரெட். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கட் ஆகாத கொஞ்சம் திக்கான த்ரெட்டா இருக்கும்ல, அந்த மாதிரி த்ரெட் எடுத்திருக்கேன் நானு. நல்லா வந்து மெல்லிசா இருக்கிற மாதிரி தின்னா இருக்கிற மாதிரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இதோட சைஸ் நம்பர் எல்லாம் எனக்கு தெரியல. அதே மாதிரி எடுக்கிற த்ரெட் வந்து இந்த பிரஷர் ஃபுட்டுக்கு செட் ஆகிற மாதிரி சின்னதா இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு ஃபுல் ஹோல் ஸ்ட்ராண்ட்ஸா எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிரஷர் ஃபுட்ல. சின்னதாவும் இருக்கும், அதே நேரத்துல இந்த ஃபுட்டுக்குள்ள உள்ள செட் ஆகிற மாதிரியும் இருக்கும். இது வந்து நமக்கு நிறைய கலர்ஸ்லயும் கிடைக்குது. நம்ம எந்த கலர் ட்ரெஸ்ஸுக்கு வேணுமோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த மாதிரி உள்ளன் த்ரெட்ஸும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளன் த்ரெட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸுக்கு கான்ட்ராஸ்டா என்ன கலர் வேணும், இல்ல ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான த்ரெட் வேணுமா அந்த மாதிரி பார்த்து கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த்ரெட்ஸ் வந்து நம்ம இந்த பிரஷர் ஃபுட் யூஸ் பண்ணி தைக்க முடியும். நார்மல் ஜிக்ஸாக் ஃபுட்டை எடுத்துட்டு இந்த கார்டிங் ஃபுட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஃபிட் பண்ணிக்கிறேன். கார்டிங் அப்படின்றதுனாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைப்பிங் த்ரெட் எஃபெக்ட், மேல த்ரெட் வச்சு தைச்ச மாதிரி இருக்கும் நமக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேல, இல்லைன்னா ஒரு கிளாத்துக்கு மேல. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஒயிட் கலர் த்ரெட் தான் வந்து வச்சு தைக்க போறோம். 3 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா இதுல வந்து ஒரு 3 லைன் கொடுத்துருக்காங்கல்ல அந்த கார்டிங் ஃபுட்ல, அதனால நான் ஒரு 3 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். இதோட 3ஐயும் சேர்த்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம் அதோட எண்டுல. அந்த நாட் வந்து ஃபுட்டுக்கு பின்பக்கமா இருக்க மாதிரி இந்த மாதிரி மாட்டிக்கோங்க. நாட் எதுக்காக போட்டோம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை முன்பக்கமா இழுக்கும் போது ஃபுல் த்ரெட்டும் நம்ம முன்பக்கம் வராம இருக்கிறதுக்காக தான் பேக் சைடு வந்து நாட் போட்டிருக்கோம். துணியை வந்து ஃபுட்டுக்கு அடியில வச்சுக்கிறேன். இப்போ வந்து இந்த த்ரெட்டை அந்த பிளேட்ல வந்து அந்த ஒரு 3 ஹோல் கொடுத்துருந்தாங்கல்ல, அதுக்குள்ள வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போறோம். ஒவ்வொரு த்ரெட்டா கரெக்டா வந்து உள்ள இருக்கிற மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை இழுத்தீங்கனாலே அது வந்து அந்த பள்ளத்துக்குள்ள, அது வந்து ஒரு பள்ளம் மாதிரி இருக்கு, அதுல போய் கரெக்டா வந்து லாக் ஆயிக்குது. கரெக்டா வந்து த்ரெட் வந்து நேரா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இதை தைக்கிறதுக்கு மிஷின் செட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் த்ரெட் டென்ஷன் வந்து 3 வச்சுக்கோங்க. 3 to 5 கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் ஸ்டிச் தான் வந்து யூஸ் பண்ண போறோம். நார்மல் ஜிக்ஸாக் தான் நான் வந்து யூஸ் பண்ண போறேன். நீங்க வந்து டிசைன் ஜிக்ஸாக் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டிச்சோட நீளம் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்டிச்சிங்கோட கொஞ்சம் கம்மியா வச்சிருக்கேன். 2ல வச்சிருக்கேன் நான். அதுக்கப்புறம் ஸ்டிச்சோட அகலம் வந்து 5ல வச்சிருக்கேன். நல்லா ஒய்டா வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு அகலமா இருக்கும் அந்த அளவுக்கு ஸ்டிச்சஸ் வந்து நமக்கு நல்லா இருக்கும். 2 ஸ்டிச் வந்து ஹேண்ட் வீல் ரொட்டேட் பண்ணியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு இந்த கார்டிங் ஃபுட்ல வந்து என்ன ஒர்க் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன த்ரெட் யூஸ் பண்ணிருக்கோமோ அதை வந்து அந்த துணிக்கு மேல வச்சு அப்படியே வந்து நமக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கும். மேல வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு இருக்கும். பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். நம்ம இது மாதிரி எந்த கலர் த்ரெட்ஸ்னாலும் எந்த ஒரு துணிக்கு மேலேயும்னாலும் வச்சு தைக்க முடியும். லாஸ்ட்ல வந்து நல்லா வந்து பேக் ஸ்டிச் போட்டு அதை வந்து முடிச்சு எடுத்துக்கோங்க.
இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அழகா ரோப் வந்து வச்சு ஸ்டிச் பண்ண மாதிரி நீட்டா ஃபினிஷ் பண்ண மாதிரி இருக்கு. ஒரு லேஸ் எஃபெக்ட்ல இருக்கு. இது வந்து சின்ன சின்னதா த்ரெட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம தைக்கும் போது நல்லாவே அழகா இருக்கும். இது வந்து 3 த்ரெட்ஸ்மே யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது. நீங்க ஒரே ஒரு த்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம அடுத்து வந்து உல்லன் த்ரெட் வச்சு யூஸ் பண்ணி இதே ஸ்டிச் வந்து போடலாம். உல்லன் த்ரெட் வந்து நான் ஒரே ஒரு த்ரெட் மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 3 த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணோம்ல, இதுல வந்து ஒரு த்ரெட் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு த்ரெட் யூஸ் பண்ணும்போது நீங்க அந்த ஹோல்ல எங்கனாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்டிச்சிங் வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். லெஃப்ட்லயோ இல்ல ரைட்லயோ சென்டர்லயோ எதுலனாலும் வச்சுக்கலாம். நான் வந்து சென்டர்ல இருக்கிற அந்த லைன்லயே வச்சுக்கிறேன். ஜிக்ஸாக் இது வந்து ஒரே ஒரு லைன் போடுறதுனால ஸ்டிச்சோட அகலம் மட்டும் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். 3ல வச்சுக்கிறேன். ரோப்புக்கு பக்கத்திலே வந்து நமக்கு ஸ்டிச்சஸ் விழுகும். ஃபுல்லா அதே ஜிக்ஸாக் ஸ்டிச் தான் வச்சு இந்த ரோப் வந்து ஃபுல்லா அந்த துணியில வந்து அட்டாச் பண்ணிக்க போறோம். ஈஸியா வந்து நம்ம த்ரெட்ஸ் எல்லாமே வந்து கலர் கலரா வந்து நம்ம ட்ரெஸ்ல வந்து டிசைன் பண்ணி இதுல அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த ஃபூட் யூஸ் பண்ணி. இப்போ நம்ம இந்த த்ரெட்டையும் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இந்த உல்லன் த்ரெட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணுதான் யூஸ் பண்ணணும்ன்றது இல்ல. இந்த மாதிரி 3 கலர் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல கூட யூஸ் பண்ணலாம். இல்ல சேம் கலர்ஸ்ல கூட 3 த்ரெட்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல உல்லன் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி நாட் போட்டு ஃபூட்டுக்கு பின் பக்கமா வச்சுக்கிறேன். இதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் 3 த்ரெட்ஸ் வச்சு பண்ணோம்ல, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம அந்த நாட்டை வந்து லாக் பண்ணிட்டு ஒவ்வொரு த்ரெட்டா வந்து அந்த ஃபூட்டுக்கு நடுவுல வந்து உள்ள வந்து அந்த பிளேட்டுக்கு நடுவுல வச்சு எடுத்துக்கலாம். த்ரெட் மட்டும் ஸ்ட்ரைட்டா இருக்க மாதிரி பிடிச்சிட்டு ஸ்டிச்சஸ் போடணும். இப்ப திரும்ப வந்து நம்ம 3 த்ரெட் யூஸ் பண்றதுனால ஸ்டிச்சோட அகலம் வந்து 5ல வச்சிருக்கேன். ஜிக்ஸாக் வந்து நீங்க உங்களுக்கு எந்த ஸ்டிச் விருப்பமோ அதை வந்து போட்டுக்கலாம். நூல் மட்டும் கரெக்ட் அந்த கிளாத்துக்கு நேரா இருக்கிற மாதிரி பிடிச்சுக்கோங்க. நீங்க இது வந்து ஸ்ட்ரைட்ல ஃபர்ஸ்ட் வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ல வேணுமோ அந்த மாதிரி கூட நீங்க லைன்ஸ் டிரா பண்ணிட்டு அது மேல எல்லாம் கூட வச்சு ஸ்டிச் பண்ணலாம். டிசைன்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான். எந்த இடத்துல எந்த மாதிரி த்ரெட்ஸ் யூஸ் பண்ணி எந்த மாதிரி டிசைன் பண்ணலாம் அப்படின்றதுலாம் நம்மளோட கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நம்மளே டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கு. இது மாதிரி அழகா ஒரு 3 கலர் த்ரெட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட பிளைன் கிளாத் எல்லாம் வந்து நம்ம டிசைனா வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஸ்டிச் பண்ண சுடிதார்ஸ்ல எல்லாம் கூட நம்ம வந்து இந்த ஃபூட் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். பிளைனா இருக்கு சுடிதார் அப்படின்னா வந்து அதுல எல்லாம் வந்து இந்த மாதிரி த்ரெட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதுல நமக்கு ஏத்த மாதிரி டிசைன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிளவுஸ்லயும் கூட யூஸ் பண்ணலாம். கார்டிங் ஃபூட் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம வந்து இன்னொரு ப்ரெஷர் ஃபுட் பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.